இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகின்றேன். புலருகின்ற புத்தாண்டு உங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியையும் இறைவனுடைய பிரசன்னத்தையும் உடனிருப்பையும் வழி நடத்துதலையும் வழிகாட்டுதலையும் எப்பொழுதும் கொடுக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். நீங்களும் இந்த தருணத்திலே உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் மற்றும் வாழ்வாதாரத்துக்காக செய்கின்ற தொழிலுக்காகவும் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்காகவும் அனைத்து தேவைகளுக்காகவும் சிறப்பான விதத்திலே மன்றாடுங்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் அன்னை கன்னி மரியாளை இறைவனின் தாய் என்ற ஒரு பெருவிழாவை மிக மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். அன்னை கன்னி மரியாவிலே அனைத்தையும் இறைவன் புது படைப்பாக மாற்றுகிறார். அவருடைய பரிந்துரையாலும் அவருடைய ஒத்துழைப்பாலும் அவருடைய கீழ்ப்படிதலாலும் இறைவனுக்கே தாயாகும் ஒரு பேச்சினை இறைவன் அவருக்கு கொடையாக கொடுக்கின்றார். இந்நன்னாளிலே நாம் புத்தாண்டையும் கொண்டாடுகின்றோம். இந்த பெரு நிகழ்வுகளை கொண்டாடி இறைவனுடைய ஆசீரை நமக்காக பெற்றுத்தர அருள் தந்தை அன்பு அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார். அருள் தந்தை அவர்கள் ஏற்கனவே நமது பங்கிற்கு ஒரு முறை வருகை தந்து திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறார். மீண்டும் இந்த புத்தாண்டு திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற நம் மத்தியிலே வருகை தந்திருக்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் கரவொலி மூலம் அருள் தந்தை அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களை, நான் தொடக்கத்திலே சொன்னது போல அனைத்து கருத்துக்களையும் குறிப்பாக பிறக்கின்ற இந்த புத்தாண்டு நம்முடைய வாழ்விலே நாம் எதிர்பார்க்கின்ற நிகழ்வுகள் அனைத்தும் இறைவனுடைய திருவுளத்தின் வழி இருக்கும்படியாக மன்றாடுவோம். திருப்பலி கருத்துகள்
நாளை 8:30 மணி திருப்பலியிலே நடைபெறும். அது வாசிக்கப்படும். இது அனைவருக்குமான பொதுவான கருத்துக்களாக சேர்ந்து இந்த திருப்பலியானது நிறைவேற்றப்படுகிறது. உங்களுடைய அனைத்து கருத்துக்களுக்காக இந்த நேரத்திலே சிறப்பான விதத்திலே நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, தந்தை அவர்கள் சொன்னது போல இன்று மாபெரும் அற்புதமான ஒரு விலைமதிக்க முடியாத மகிழ்ச்சி நிறைந்த நாள். 2 இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதங்களை தேடி நாம் வந்திருக்கின்றோம். 2 இரட்டிப்பான ஒரு விழாவை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். ஒன்று நம் தாயார் திருச்சபை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை அன்னை மரியா, கடவுளின் தாய் புனித மரியாவினுடைய விழா. அதே போல இதோ இன்று நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் ஒரு புதிய ஆண்டை. கடந்த ஆண்டு நிறைவு பெற்றது. கடந்ததை மறந்து நடந்ததையும் நடக்க போவதையும் நடக்கவிருப்பதையும் நாம் சிந்தித்து தியானித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்த நாள். நன்றி பெருக இதயத்தோடு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். தகுதியற்ற நம் உள்ளம் தகுதி உள்ளதாக மாற்றிக்கொள்ள நம்மை நாம் சிறிது நேரம் மௌனமாக நாம் தியானித்து இறைவனுடைய மன்னிப்பை கேட்டு அவர் பால் நம் வாழ்க்கையை இந்த புதிய ஆண்டில் அவரோடு இணைந்து அவர் நம்மில் இணைந்து பயணிக்க செல்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களிடமும் நான் பாடுகிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்களாலும் கடமையை கவனியாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, 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 புனித மரியாவின் வளமையான கண்ணியமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியும் திருமகனும் எங்களும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறு அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனை
அவருக்கு பேரும் புனிதமாகும். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்க தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றார். கடவுள் நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது.
குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் நியூ இயர்லாம் உங்களுக்கு வரலையா? யாருடைய முகமும் அப்படியே ஒரு கருப்பா இருந்தா நான் இவ்வளவு கலையா இருக்கிறேன், நீங்க அப்படி இருக்கிறீங்களா? சந்தோஷமா அப்படியே சிரிச்சுக்கிட்டு பிரைஸ் தி லார்ட் சந்தோஷமா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்னும் நிறைய பேர் அப்படியே ரொம்ப அப்படியே கோபத்துல சொல்ற மாதிரி இருக்கு. திரும்ப சிரிச்சுக்கு சொல்லுங்க. அப்படியே அப்படியே நல்ல புன்னகையோட சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. நன்றி இயேசப்பா, நன்றி. மரியே வாழ்க. நானும் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்றீங்களா? எல்லாம் தலையை இப்படி சொல்றீங்களா? ஒன்றும் புரியலையே. என்ன அந்த ஆண்டவர் எனக்கு செஞ்சுட்டார்? குடிகார மனுஷனை வச்சு நான் படுற பாடு உங்களுக்கா தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு கேட்குது. அப்படி நானும் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரின்றி ஓரளவும் அசையாது. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. ஆங்கிலத்தில் மிக அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள். அது என்னன்னா, மனிதன் தன்னம் தனிமையிலே அவனால் வாழ முடியாது. ஆனால் கடவுளின் அருட்கரத்தோடு அன்போடு கடவுளின் நிழலில் அவன் வாழ்ந்தால் வெற்றிகரமாக வாழ முடியும். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். Life is a journey. அந்த வாழ்க்கையின் பயணத்தை நாம் எப்படி தொடங்கி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி அழகாக அன்பாக வெற்றிகரமாக துவண்டு போகாமல் சிதைந்து போகாமல் உடைந்து போகாமல் உறைந்து போகாமல் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். அதுதான் வாழ்க்கை. நான் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.
நாள்தோறும் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உயிர் வாழ எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். வானத்து பறவைகளை பாருங்கள், அதை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தை சேர்த்து வைப்பதும் இல்லை. அப்படிப்பட்ட பறவைகளுக்கும் விருந்துகளுக்கும் அரிசைகின்ற கடவுள், அவரின் சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு பேறு பெற்றவர்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று தாயாம் திருச்சபை விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அன்னை மரியாள் இறைவனின் தாய். அது மட்டுமல்லாமல் இன்று புதிய ஆண்டை நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். புது ஆண்டு, புது ட்ரெஸ், எல்லாமே புதுசா இருக்கும். ஆனா எங்க பழக்க வழக்கம் மட்டும் புதுசு இல்லை சாமியார், பழசாதான். அப்படிதான் நினைக்கிறீங்க? இல்லை. புது எண்ணங்களோடு, புது பொழிவோடு, நம்பிக்கை இழக்காமல் உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு வருடமும் நமக்கு சொல்கின்ற வார்த்தை குவாமை, ஒயாமை, வாட்டாமை, வேறையா. ஆங்கிலத்தில் அழகாக ஒரு வார்த்தை. நீ யார்? நீ எதற்காக பிறந்தாய்? எதற்காக வளர்ந்து கொண்டிருக்கிறாய்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எதை நோக்கி உன் பயணம் இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகின்ற வார்த்தை. இது புதிய ஆண்டுல மட்டும் இல்ல. நீ ஒரு புதிய மனிதனாக இருக்கிறியா? வெளி தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் கணக்கிட மாட்டார். உள்ளம் புனிதமடைய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அன்றாட வாழ்க்கையில நமக்கு 3 முக்கியமான ஒரு கிஃப்ட் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கார். இந்த புதிய ஆண்டுல நமக்கு ஒரு 3 கிஃப்ட். என்னென்ன கிஃப்ட் சொல்ல முடியுங்களா? பரிசு ஆண்டவர் கொடுத்திருக்கார். 3 பரிசு. ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு பரிசு. என்ன பரிசு சொல்ல முடியுமா? நல்ல ஒரு தூக்கங்க, அதுவும் ஒரு பரிசு தான் சொல்லலாம். நான் ஒரு பல லட்சம், நான் மாசத்துல 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், அது ஒரு பரிசு. எனக்கு பிறந்த பிள்ளைங்க நல்ல அழகான பிள்ளைங்க, ஆனா என் பேச்சை கேட்க மாட்டாங்க, அதுவும் ஒரு பரிசு தான். வேற என்ன சொல்லுங்க? பரிசு என்ன? என்னென்ன பரிசு கொடுத்திருக்காரு கடவுள்? என்னென்ன பரிசு? ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு 3 பரிசு. ஒன்று, blessing of the body. என்னது? நம்முடைய உடலை அற்புதமாக பேணி காக்க வேண்டும். திருப்பலியின் வழியாக, நற்கருணையின் என்ற அருட்சாதனத்தின் வழியாக அவருடைய பரிசுத்தமான விலை மதிக்க முடியாத திரு உடலையும் திரு ரத்தத்தையும் கொடுத்து நம் உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு ஹாப்பி நியூ இயர் நம்ம சொல்றோம், கிரேஸ்ஃபுல் நியூ இயர், ப்ராஸ்பரஸ் நியூ இயர், ஃபேண்டாஸ்டிக் நியூ இயர், பியூட்டிஃபுல் நியூ இயர், ஜாயஸ் நியூ இயர் அப்படின்னு சொல்லி பல வழிகளில் வார்த்தையில நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நான் ஒரு சிலருக்கு நான் மெசேஜ் அனுப்புறது என்ன தெரியுமா? இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய புத்தாண்டுல 12 மாதமும் உனக்கு இந்த 3 கிஃப்ட் உனக்கு தேவை. ஒன்று, உன் உடலை பாதுகாத்துக்கொள். Your richness is laying on your body, your soul, your mind. ஒன்று உங்களுடைய உடல், இன்னொன்று
உங்களுடைய ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலோ அவன் தன் ஆன்மாவை இழந்தானில் ஒன்றுக்கும் பயனில்லை. Praise the Lord. Praise the Lord. அற்புதமான வார்த்தை, ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை. உங்கள் உடலையும் உங்கள் ஆன்மாவையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் ஆன்மாவுக்கு எதிரான வார்த்தைகளை நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் செய்துவிடக்கூடாது, தவறிவிடக்கூடாது. ஒரு புதிய எழுப்புதல். இன்னொன்று, ஒன்றாவது உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடலுக்கு நம்ம என்ன சாப்பிடணும், வயிற்றுக்கு என்ன சாப்பிடணும், எதை வேணா எது கிடைச்சாலும் சாப்பிட்டோம்னா எல்லா நோய்களும் வரும். எதை சாப்பிட கூடாதுன்னு இருக்குது. இன்னைக்கு உலகம் எங்கேயும் போய் கொண்டு இருக்குது. எதுக்கெல்லாம் அடிமைனா எல்லாத்துக்கும் அடிமை ஆயிட்டாங்க. இப்ப வாலிப பிள்ளைகள்லாம் ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டாங்க. பெண், பொன், மண், இவை அனைத்து முக்கியம். ஆனால் அதில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். அடுத்ததாக நம்முடைய மைண்ட், நம்முடைய ஆன்மா ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்முடைய அந்த ஆன்மா எப்பொழுது புனிதப்படுத்துகிறது என்றால், அந்த ஆன்மா எப்ப புனிதப்படுத்துகிறது என்றால் சொல்லப்படுது, நீ பிறரை மன்னிக்கின்ற பொழுது you are strengthened, you are purified, you are beautified. பிறரை மன்னிக்காத பொழுது உன்னுடைய ஆன்மா அலைந்து தெரிந்து கொண்டே இருக்கும். நீ பிறர் மீது கோபப்படுகிற பொழுது, ஆவேசப்படுகிற பொழுது, பிறர் மீது பொறாமைப்படுகிற பொழுது, இப்ப நீங்க ரெசல்யூஷன் சொல்றோம் ஆங்கிலத்துல, ஒரு தீர்மானம் நமக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம், இந்த புதிய ஆண்டில் நான் என் மனதை, என் ஆன்மாவை புனிதப்படுத்துகிறேன். நாம் உண்கின்ற உணவும் எப்படி ஒரு சுத்தமான ஒரு சத்துள்ள உணவை நாம் உட்கொள்கின்றோமோ அதுபோல நம் ஆன்மாவும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இன்னொன்று, கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே சொல்லுங்க, மனம் போகலாமா? The mind is most important thing in our life. The quality of our human life is laying on these 2-3 gifts. என்னன்னா அடுத்து சொல்லப்படுகிறது, நமக்கு என்ன தேவை? கடவுள் உயிர்த்தெழுந்த உடனே, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த உடனே ஒரு வார்த்தை அவர் சொன்னார், அமைதி உண்டாகுக, பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த மன அமைதி எங்க கிடைக்கிறது? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் அதுபோல நம் ஆசைகளை குறைத்து கொண்டால் நம் மனம் அமைதி காண முடியும். இந்த 3 கிஃப்ட் தான். இந்த 3 கிஃப்டும் நமக்கும் கிடைக்கணும், நம்மோடு வாழ்கிற மனிதர்களுக்கும், நம்மோடு வாழ்கிற நம் குடும்பங்களுக்கும், சொந்த பந்தங்களுக்கும் கிடைக்கணும். எனக்கும், நானும் நல்லா வாழணும், மற்றவங்களும் நல்லா வாழணும். இந்த 3 கிஃப்ட் தான் நமக்கு தேவை அங்கிருக்கிறவர்களே. எனவே இந்த புதிய ஆண்டுல ஒரு 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 முக்கியமான ஒரு ப்ராமிஸ், ஒரு சத்திய வாக்கு. நம்ம ஒவ்வொரு வருஷமும் காலம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு சில நேரங்கள்ல நாம ஒரு சத்திய வாக்கு, ஒரு சத்திய பிரமாணம் செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கிறிஸ்துவனுடைய சாயலை நம் உள்ளத்தில் பதிக்கவே முடியாது. கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். You must reflect the God's image in your heart and soul and mind. கடவுளுடைய அற்புதமான திரு உருவம் உங்கள் உள்ளத்திலும், உங்கள் ஆன்மாவிலும், உங்களுடைய உடலிலும் பதித்துக் கொள்ள வேண்டும். இறைவனின் சாயல் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ
அது கண்டிப்பாக நிறைவேறும், சாதிக்க முடியும். எனவே சிந்திப்போம், சந்தோஷமாக, மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம எதுவுமே இல்லாததான் இந்த உலகத்துல வந்தோம். ஆனா இன்னைக்கு எவ்வளவோ அற்புதங்கள், அதிசயங்கள், எவ்வளவு நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நிறைக்காத நல்ல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. அவர் ஒருத்தர் தான் நமக்காக எத்தனை பாவம் செஞ்சாலும் திரும்ப திரும்ப நம்மளை மன்னித்து ஏற்று நம்மளை நன்மையாகவே நினைக்கிற ஒரு அற்புதமான ஒரு கடவுள் நம் உள்ளத்தில் இருக்கிறார். அதுபோல நம்மளுடைய பெற்றோர்கள் கூட, அன்புக்குரியவர்களே, நீங்களும் பிறரை நினைக்கின்ற பொழுது அவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இந்த நாள், இந்த வருடம், இந்த மாதங்கள், இந்த வாரங்கள், இந்த நாட்கள், இந்த நிமிடங்கள் அனைத்தையும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, வெற்றிகரமாக என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. பாடுவோம். அன்றன்றைக்காக உன் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் இடங்களை சொல்ல, பாடுவோம். நீ நடத்திடும் இடங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை, ஒரு பூரண வார்த்தையே இல்லை. இரவிலே இந்நாள் வரை சுமந்தவரே நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டாரைவரும் ஓயாத நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரைவரும் ஓயாத நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரைவரும் ஓயாத நன்றி சொல்வோம். ஒரு கரம் போல காத்தீரே நன்றி, ஒரு கரம் போல காத்தீரே இயேசுவே. என் சிலையாக சுமந்தீரே நன்றி, என் சிலையாக சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டாரைவரும் ஓயாத நன்றி சொல்வோம். நன்றி நன்றி நன்றி.
நன்றி நன்றி இயேசுவே. அனைவரும் நின்ற வண்ணம் பக்தியோடு விசுவாசத்தோடு
அன்பு சகோதரமே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த உன்னதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக உங்களை சொல்லியுங்கள். இறைவா நல்லவை, அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களின் மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எப்பொழுதும் கன்னிகையான தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையின் உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது ஆண்மை வானகத் தூதர் புகழ்கின்றனர். இளமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராமின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபடவனம் வந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து இறை புகழ் கூறி வாழ்த்துரைத்து அதை பிட்டு நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆவண்ணமே உணவருந்திய பின் நம் மடிமை நிறைந்த திருக்கரங்களால் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி இறை புகழ் கூறி வாழ்த்துரைத்து நம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இதை நினைவாக செய்யுங்கள். இதை நினைவாக
நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுறையில் உமக்கு ஊழிய பெரிய தந்தங்களை ஏற்றுக்கொண்டே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியினால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறது. இன்றைய நாளில் எங்கள் தாயாகிய அன்னை கன்னிமரியாருடைய பெருவிழாவை இறைவனின் தாய் என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த நன்னாளிலே அவருடைய பரிந்துரையை சிறப்பான விதத்திலே நாங்கள் மன்றாடுகின்ற தந்தையே, மேலும் ஒரு புதிய ஆண்டை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்தி இப்பலியை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுடைய உள்ளத்துள்ள தேவைகளை அறிந்து உமது திருவுளத்தின்படி வழிநடத்தின்படியாக இவ்வேளையை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குட துயில் கொள்ளுகிற சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் பேசுகளுக்கு கடவுள் மீது இரக்கமாயும் கடவுளின் கடித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் மகப்பதவராய் இருந்தோர் ஆகிய புனித நடைமுறைகள் நாம் நிலைவாழ்வில் பகக்கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொந்தேத்து வரவர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எபிரான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி, ஒற்றுமை, சமாதானம் என்றும் அளித்தளித்துக் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் நிறைந்திருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சபரி, உலகின் பாவங்களை போக்குகிற உன்னத கடவுள் இவர். நம் பாவங்களை மன்னித்து நம் அன்றாட வாழ்வில் நம்மோடு பயணிக்கின்ற இயேசு இவர். இவருடைய அற்புதமான இறை திருவுருவிற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் அருள் தந்தை அன்பு சார்பாகவும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சில முகெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, அப்படியே தொங்கி போயிட்டு தூக்கம் கலக்க முடியல, கண்ணு திறக்க முடியல. சில பேர் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க, முடிஞ்சா போயிடலாம் அப்படின்னு. இன்னும் ஒரு 10 நிமிடங்களே நாம் அனைத்து நிகழ்வுகளையும் முடித்துக் கொள்வோம். அதற்கு முன்பாக இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமக்கு மறைபரப்பு ஞாயிறு அன்று, அதன் பிறகு கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டும் கலை நிகழ்ச்சி போட்டிகள் அன்பியங்களுக்கிடையே நடைபெற்றது. அதில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலியன்று நிறைய பரிசுகள் கொடுக்கப்பட்டது. சில பரிசுகள் மாறி சென்றுவிட்டது. ஆகவே இப்பொழுது அருள் தந்தை அன்பு அவர்களை பீடத்திற்கு முன்பு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது பரிசு புனித வடக்கு அந்தோனியார் அன்பியம். தயவு செய்து முன் வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் கரவலை எழுப்பி வணக்கம். ஒரு பரிசு கேடயம், ஒரு நினைவு கேடயம் வழங்கப்படுகிறது. முதல் 3 இடங்களை பிடித்த 2 அன்பியங்கள் 3வது இடத்தை பெற்றிருக்கிறது. புனித ஆரோக்கிய அன்னை அன்பியத்தில் யாரும் வந்திருக்கீங்களா? ஆரோக்கிய அன்னை அன்பியம் தலைவக்காடு வாங்க. அன்புக்கு அரசன் என்று கூட சொல்லலாம். அன்புக்கு என்ற பெயருக்கு ஏற்ப அன்பான அருள் தந்தை அவர்கள், ஏற்கனவே நான் ஒரு முறை அருள் தந்தை அவர்களை உங்கள் முன்பாக அறிமுகம் செய்திருக்கின்றேன். நாங்கள் இருவரும் குரு மடத்திலே ஒரு சில வருடங்கள் ஒன்றாக படித்து அதன் பிறகு வெவ்வேறு இடங்களுக்கு சென்று குருவாக நாங்கள் உருவாகி பல பணியிடங்களுக்கு அருள் தந்தை அவர்கள் சென்றிருக்கிறார். என்னுடைய தடம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அருள் தந்தையுடைய தடம் இன்னொரு பக்கமாக வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று அதன் பிறகு இப்பொழுது நமது மைசூர் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற மைசூரில் இருக்கின்ற மது அடிமைகள் மறுவாழ்வு மையம், குடிநோயாளிகளுடைய மறுவாழ்வு மையத்திலே அருள் தந்தை அவர்கள் பொருளாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே அருள் தந்தை அவர்கள் நம்ம வழக்கமாக நள்ளிரவு திறப்பிள்ளைக்கு நிறைய பேர் வரவில்லை என்றாலும் மிக அழகான ஒரு அருமையான மறையுரையை ஆற்றி
அதன் பிறகு அதற்கு முன்பாக நற்கருணை ஆராதனை, மிகவும் அருமையாக ஒரு நற்கருணை ஆராதனையை நமக்காக நடத்தி இறைவனுடைய அளப்பற்ற ஆசீர்வாதங்களை நமக்காக பெற்று தந்திருக்கின்றார். அருள் தந்தை அவர்களுடைய பணி சிறப்பாக இருக்கும்படியாகவும் உடல்நலத்தை இந்த புத்தாண்டிலே இறைவன் எப்பொழுதுமே நல்ல முறையில் கொடுப்பது போல இந்த வருடமும் கொடுத்து ஆசீர்வதித்து செல்லும் இடமெல்லாம் இறைவனுடைய அன்பை பறைசாற்றவும் அன்பிற்கு ஏற்ற அன்பை அவர் பகிரும்படியாகவும் நாம் இவருக்காக அருள் தந்தைக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். நமது கரவொலி மூலம் நன்றிகளை அருள் தந்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அருள் தந்தையை வாழ்த்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் பூக்கள், பீட அலங்காரம் மற்றும் ஆலயத்தின் உட்புறம் தூய்மைப்படுத்துதல் அது மட்டும் செய்யப்பட்டது. பலூன்கள் மட்டும் கட்டப்பட்டது. இதை செய்தவர்கள் போஸ்கோ, பாஸ்கால், ஞானசுந்தரி, ரூபா மற்றும் சிறு பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் உதவி செய்து ஆலயத்தை தூய்மைப்படுத்தி தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, கடந்த வாரம் நமது கிறிஸ்துமஸ் பெருவிழா நள்ளிரவு திருப்பலி மற்றும் பகல் திருப்பலியிலே ஒரு முக்கியமான நன்றியை சொல்ல நான் மறந்துட்டேன். என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், நமது ஆலயத்தை சுற்றி தூய்மைப்படுத்திய அனைவரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு நிறைய பேர் வந்து ஆலயத்தை எங்க பார்த்தாலும் ஒரு புல் பூண்டு கூட இல்லாத அளவுக்கு எல்லா இடங்களிலும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த வழித்தடத்தை நாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு புல் பூண்டோடு இருக்கும் பொழுது பார்ப்பதற்கு அவ்வளவு நன்றாக இல்லை. ஆனால் இப்பொழுது நிறைய பேர் வந்து இந்த வருடம் தூய்மைப்படுத்தி தந்திருக்கிறார்கள். சில பேர் வழக்கம் போல வரவில்லை என்றாலும் பல பேர் இந்த வருடம் வந்து தூய்மைப்படுத்திய ஒவ்வொரு அன்பியத்திற்கும் வந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். நன்றிகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நமக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3 ராஜாக்கள் ஞாயிறு அல்லது ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்றைக்கு 3 அரசர்கள் அல்லது பொங்கல் விழா, 3 அரசர்களுடைய பொங்கலையும் நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே அன்றைக்கு நான் சொன்னது போல யாராவது இந்த 3 அரசர்களுடைய வேடம் தரித்தால் நன்றாக இருக்கும். அதன் பிறகு இந்த புனித என்பது அகற்றப்படும். ஆகவே அதற்கு முன்பாக 3 பேர் முன் வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாளை, அதாவது இன்றைக்கு ஆல்ரெடி இன்னைக்கு ஏற்கனவே வியாழக்கிழமை ஆகிவிட்டது. நாளை வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஒரு சிறிய நற்கருணை ஆராதனை, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. ஆகவே ஒரு சிறிய நற்கருணை ஆராதனை ஒரு அரை மணி நேரம். அதன் பிறகு திருப்பலியானது நாளை மாலை நடைபெறும். அடுத்த நாள் முதல் சனிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை, வருடத்தினுடைய முதல் சனிக்கிழமை வழக்கம் போல மரியாயின் சேனையாளர்கள் ஆலயத்தை சுற்றி தேரெடுத்து அதன் பிறகு திருப்பலியானது நிறைவேற்றப்படும். ஆகவே இந்த ஆன்மீக நிகழ்வுகளிலே பங்கெடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புது வருஷம் பிறந்துச்சு. என்ன பண்ணுவோம்? வழக்கமா புது வருஷம் பிறந்தா அடுத்த வருஷம் எப்போ வரும்னு பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? ரெசல்யூஷன்ஸ். இனிமே நானே பொய் சொல்ல மாட்டேன், பென்சில் எடுக்க மாட்டேன், பேனா எடுக்க மாட்டேன், எரேசர் எடுக்க மாட்டேன். சின்ன பசங்க. பெரியவங்க என்ன முடிவு எடுப்போம்? கோயிலுக்கு வர மாட்டேன், இந்த சாமியத்துல தாங்க முடியல, குடிக்க மாட்டேன். அடுத்தது சண்டை போட மாட்டேன், டைவர்ஸ் பண்ண மாட்டேன். சாமியை சொல்ற டைவர்ஸ் பண்ண மாட்டேன். சரி, அடுத்தபடியாக நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். நாம் ரெசல்யூஷன்ஸ்னா சில முடிவுகளை எல்லாம் எடுப்போம். நாம் இதை மேல செய்ய மாட்டோம், இதை வேணா நாம செய்ய மாட்டோம். கிறிஸ்துவர் பிரியமானவர்களே, என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், ஆண்டவரை மையப்படுத்தி சில முடிவுகளை எடுக்க வேண்டும். ஒரு குடும்ப ஜெபமாலை நீங்க சொல்லலாம். நாள்தோறும் முடிந்த அளவுக்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு நாள் எல்லாரும் வந்து ஒரு குடும்ப ஜெபமாலை சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது தானாக விலகி விடுவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு முழு ஜெபமாலையை
நாம திருப்பலிக்கு முன்னாடி சொல்றோம். முழு ஜெபமாலை. அது நடக்க நடக்க கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்விலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி, அன்றாட வாழ்க்கையிலும் சரி, இந்த பங்கிலும் சரி, நிறைய காரியங்கள் அதுவாகவே நடந்து கொண்டே இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அந்த முழு ஜெபமாலையை ஒப்பு கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அன்னையினுடைய பெருவிழாயிலே இறை நிலையாகவும் நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே உங்கள் குடும்பங்களில் அன்றாடம் சொல்லனாலும் கூட ஒரு தனிமையில் இருக்கும் பொழுதோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ நம்ம ஒண்ணுமே கெட்டு போவது கிடையாது. அனைவரும் கூடி வந்து உங்கள் வீட்டிலே ஒரு ஜெபமாலை சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதன் பிறகு தீய பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்தால் அது படிப்படியாக குறைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். படிப்படியாக குறைத்து செய்வதற்கு முயற்சி செய்து ஆண்டவரோடு நாம் பயணிப்போம். அன்னை மரியாள் நம்மை திடப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், நமக்காக பரிந்துரைக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் பயணிப்போம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஓகே, அடுத்தபடியா பூச முடிச்சுட்டு போகும்போது அருள் தந்தை அன்பு வெளியில தான் இருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கணும், உங்க குடும்பத்தோடு இருக்கணும்ட்டு ஒரு ஆசீர்வாதம் அருள் தந்தை கிட்ட வாங்கிட்டு போகணும். ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. சரிங்களா? உடனடியா போயிடாது. எல்லாரும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதன் பிறகு வீடு செல்லும்படியாக உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று காலை 8:30 மணிக்கு 2வது திருப்பலியானது நடைபெறும். இப்ப வந்தவங்கலாம் தயவு செய்து அடுத்த முறை வந்துடாங்க. 7:30 மணிக்கு எல்லாரும் முடிந்த அளவுக்கு வாங்க. சரிங்களா? 8:30 மணிக்கு அந்த திருப்பலியில் நாம பங்கெடுக்கணும். ஆகவே அனைவரும் 8:30 மணிக்கு முடிந்தவர்கள் வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். வருடம் நாம் செய்வது போல வெளியிலே தார்பை இருக்கும், அரிசி, அதனோடு அந்த உணவு பதார்த்தங்கள் எல்லாம் நாம் ஒன்றாக போட்டு மற்றவர்களுக்கு பகிர்வோம். ஆகவே தயவு செய்து 8:30 திருப்பலிக்கு அனைத்து இறை மக்களும் பங்கெடுக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான உம் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வும் நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வாறு அடையாளங்கள் நம்மை வழி நடத்துவனமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியர அனைவரும் தலைவருவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வலுப்படுத்த திருவிழம் கொள்வராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்த்துவீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணர பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம்
வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேற்று. வருக வருக
கிறிஸ்துவின் பிரியமான கைவிட்டதாக ஒருபோதும் உலகம் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூறுகிறோம். கண்ணீரின் அரசியான கண்ணியை நீர் அடைக்கலம் தருவோர் என்னும் நம்பிக்கை என்னை தோன்றுவதால் நான் ஒரு திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகி நான் ஒரு இறப்பதற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கின்றேன். மனிதராக பிறந்த வாக்கியின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்கிறலாம். பிறப்பு நிலைய பாவம் என்ற கருவான புனித வரியை பாவிகளுக்கு அடைக்கலவே. இதோ உங்களுடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இறக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமணம் மன்றாடுமாமே. இயேசுவின் திருஇறுதியமே, இயேசுவின் திருஇறுதியமே, இயேசுவின் திருஇறுதியமே. புனித மரியே, புனித சோசியாப்பரே, அற்புதரான புனித மிக்கேலே, புனித வனத்து சின்னப்பரே, புனித வனத்து அந்தோணியாரே, புனித கெவிஸ்தியாரே, புனித பதிவை அந்தோணியாரே, புனித சந்தியாகப்பரே, புனித பெரிய நாயகியே, இறைவனின் எல்லா புனிதர்கள் புனிதைகளே,